ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபிகார்ன் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பேபிகார்ன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா தூள் தூளாக கொட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளோக்கு அவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான். இதுக்கு மசாலா பொருள் எல்லாம் கம்மி. தக்காளி சேர்க்க வேணாம். தக்காளி சேர்த்தா புளிப்பாக இருக்கும், அதனால் தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு வானலை வச்சு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, மசாலா இலை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலையே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேபிகார்னை சேர்த்துக்கலாம். பேபிகார்னும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே சோளம் சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்வாங்க. இது பேபிகார்னில் இன்னும் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் பேபிகார்ன் கிடைக்கும்போது செஞ்சு கொடுங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த கிரேவி மெத்தடு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரேவியாக கிடச்சிரும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொரியலாக கிடச்சிரும். இது ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் ரசத்தோடு தான் சேர்த்து சாப்பிட்றதுக்காக செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் வெத்து சாம்பார், கிள்ளிப்பட்ட சாம்பார் அது கூடவும் சேர்த்து சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். கிரேவியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் நான். அதனால் மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியவே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா அரைச்சி நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பாருங்கள், ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை நெடி போகணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கலர் ஃப்ளேவர் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாசனையே அவ்வளோ இதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளையே சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு யூஸ் பண்ணி செய்கிறோம். இதில் பேபிகார்ன் மட்டும்தான் நம்ம வாங்க வேண்டியது. ரொம்ப சுவையாக பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இனிமேல் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு நம்ம கொத்தமல்லி தழை இறக்கி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பெப்பர் வேண்டான்னா அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பெப்பர் போட்டால் இன்னும் சுவை அதிகமாக இருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்ல சுவையாக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ சூடான ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.